ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு ஜெபம் பண்ணியும் இந்த போராட்டம் மாறலையே. போராட்டம் மாறலன்னா போராட்டம் உனக்கு இல்லை, போராட்டம் அதுக்குதான். நீ அனலாயிரு. ஆமென். நான் ஜெயிக்க என்ன செய்யணும்? நீ உட்காருடா, நான் எழும்புறேன்டாங்க. நீ உட்காரு, நான் எழும்புறேன். ஆண்டவர் எனக்கு முடியல, நீ உட்காரு, நான் செய்யறேன். உன் பலவை இனத்துல ஆமென். என் பல வந்துட்டு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லி சத்துரு இன்னும் துணிஞ்சிட்டு இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கை வல்லமை அவன் பார்க்க போறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தா எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. நிற்கிறார் யுத்தத்தில் சிறந்த குதிரை. அவர் நம்மில் பயணித்து அத்தனை எதிராளிகளையும் அவர் வீழ்த்த விரும்புகிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் அமர்ந்திருக்கணும். எதுக்கு அமர்ந்திருக்கணும் தெரியுமா? அவர் உயர, அவர் உயர. அமர்ந்திருக்கிறது யார் அமர்ந்திருப்பார் தெரியுமா? ஒன்று, கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். மரியாளை பாத்தீங்களா? கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு? மார்த்தாளும் மரியாளும். இயேசுவை கூப்பிட போனது யாரு? மார்த்தாள். அந்த கூப்பிட போகும்போது மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பேசேஜ அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வீட்டில் போய் வேர்ட் பை வேர்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மரியாதை குறித்து மார்த்தாளுடைய கம்ப்ளைண்ட், அவன் என்ன விட்டுட்டு வர. அப்ப அது வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அப்போ ஆல்ரெடி மரியாள் வந்து மார்த்தாள் விட்ட கேப்பை ஃபில் பண்ணாங்க. ஆமே, அது தெரியாது. மரியாள் மார்த்தாள் போய் இயேசுவை கூட்டிட்டு இயேசு உள்ள வந்ததும் கையில் அப்படியே பாத்திரங்கள் யார்? இயேசு. டமார்னு ஒரு சவுண்ட். நேரா போய் முசுக்குன்னு உட்காந்தாச்சு. ஆமே, மார்த்தாள் கூட்டிருப்பா. பரவாயில்ல, 2 பேர் எழுப்பிட்டாங்க. எலும்பு எலும்பு. ஆமே, எப்படி அமர்ந்து இருக்கிறான். மரியாளை பத்தி கம்ப்ளைண்ட் வருது. யார்கிட்ட வருது தெரியுமா? இயேசுட்ட வருது. மரியாளை பத்தி கம்ப்ளைண்ட் வரும்போது இயேசு உடனே எலும்பு. எவ்வளவு நேரம் நீயும் அப்படி இல்ல இல்ல. கம்ப்ளைண்ட் வந்தது. இங்க பாருமா, தேவையானது தேவையானது ஒன்று. இது ஒன்னும் போதும், இது ஒன்னும் போதும். என கேட்கிற சபையை நீ ஜெயிக்கிறதற்கு அப்பா பாதத்துல இது ஒன்னும் போதும். ரூத் போவாஸ் பாதத்துல இது ஒன்னும் போதும். அவ ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் அமர்ந்திருந்து. ஆமென். சீஷர்கள் எல்லாம் படகுல எழும்பி நிக்கிறாங்க. இயேசு படுத்து தூங்கினார். இயேசு எழுப்பும் போது இயேசு முதல்ல எதை அதட்டினார் தெரியுமா? சீஷர்களை. ஆமென். இப்ப இயேசு எழும்புகிறார், சீஷர்கள் உட்கார்றாங்க. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல கொந்தளிப்புகள், பல எதிர்காற்றுகள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைத்த போது திரளான ஜனங்களில் 12 பேர் படகில் ஏறுகிறார்கள். மத்திய 8வது அதிகாரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. திரளான ஜனங்களில் வெறும் 12 பேர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அற்புதத்துக்காக வருகிற கூட்டத்தில் ஒரு ஆளா நம்ம இருக்கக்கூடாது. நம்மை தேவன் அழைத்தது ஒரு அற்புதத்தை செஞ்சு விடுவதற்கல்ல,
அக்கறைக்கு கொண்டு போய், ஹalleluya ஹalleluya ஆமென். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் காற்றினையும் கடலினையோ காற்றினையோ நியந்திரிப்பான் கழிவுள்ளோம் படகிலுண்டு. நியந்திரிப்பான். கைகளை உயர்த்தி, எண்டே தேசம் எண்டே தேசம் இவிடையல்ல, ഇവിടെ ഞാൻ പരദേശം. ആമേൻ. എൻ്റെ ദേശം അക്കരയാണ് എൻ്റെ അക്കരയാ എൻ്റെ ശാശ്വത നാട്. അക്കരയാ അവിടെ നീ കോരുക്കുന്ന ഭവനം. ഭവനന വീട്. അവിടെ നീ கத்தராயத்தப்படுத்திக்கொண்டு. ஆமென். தேவையானது ஒன்றே, நீ அமர்ந்திரு. காரணம், அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க உண்டு, வந்துட்டோமேன்னு இருக்கிறவங்க உண்டு, ஒரு டீ குடிக்க போலான்னு ஆசை உண்டு, எழும்பி போனா சேர் போயிருமேன்னு உட்கார்றவங்களும் உண்டு. சரி, வீட்டில் ஒழுங்க தூக்கம் வரல, ஏசிலையாவது உட்காந்து, அப்படியும் உண்டு. பல தரப்புப்பட்ட மக்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல. அதன் அர்த்தம் என்ன? எருசலேம் குமார் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா ஒரே ஒருத்தி வாஞ்சையாய் உட்கார். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அடுத்த வசனம், 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு. எஸ், இதான் ரிசல்ட். அவர் என்னை அழைத்துக் கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி தேசமே. ஜெயிச்சிட்டால, ஜெயிச்சிட்டால. என்னம்மா செஞ்ச நீ? நான் வாஞ்சையா உட்கார்ந்து. இந்த வாஞ்ச குறையுதுன்னா, எருசலேம் குமாரத்திகளை எல்லாம் கூட்டிட்டு போகிறதுக்கு அவர் சாலமோன் அல்ல, அவர் மணவாளன், பரிசுத்தம் உள்ளவர். பார்க்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போ. அவர் சாலமோனிலும் பெரியவர். ஒருபோதும் அவர் முட்கள் பரலோகத்துக்கு போகாது. லீலி புஷ்பத்தை அவர், முட்களின் நடுவே லீலி புஷ்பம் இருப்பது போல. இதை குறித்து பல முறை சொல்லி இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே உங்களுக்கு ஃபேவரேட்ட எதுக்குள்ள வச்சிருக்கிறார்? முட்களுக்குள்ள. இந்த லீலி புஷ்பத்தினுடைய மேன்மை வெளியே தெரியணும்னா அது மேல எது படணும் தெரியுமா? முள்ளு படணும். முள்ளு சும்மா எல்லாம் படாது. அதனால ஆண்டவர் லைட்டா ஒரு காற்று அனுப்புவார். காற்று அனுப்பும் போது அந்த லீலி புஷ்பம் என்ன செய்யும் தெரியுமா? அசைவாடு. அப்படி இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது இங்க இருக்கிற முள்ளு லைட்டா, இங்க சாயும் போது வீட்டார் லைட்டா கிழிப்பாங்க, இங்க சாயும் போது மாமனார் வீட்டில இருந்து லைட்டா கிழிப்பாங்க. சரி, சில நேரத்துல சர்ச்சுக்குள்ள வந்து அங்கேயும் சில எருசலேம் குமாரத்திகள் சுத்தி இருந்து சேர் எடுப்பாங்க, பேக் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது நடுவில் அப்படி முள்ளு பட 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 அந்த அந்த ஃபெதர்ல, அந்த லீஃப்ல அப்படியே ஒரு சின்ன கீறல் விழும் பாருங்க. அதுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு வாசனை வெளியே வரும்.
ஆமென். அன்னாளை உருவாக்க கர்த்தர் முதல்ல பயன்படுத்தின பாத்திரம் பெனினாள். அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் எல்கானா. அதன் பிறகு பயன்படுத்தின பாத்திரம் ஏலி. இதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். ஏமா 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா? சகோதரிகளே, உங்க புருஷன் ஒரு நாளாவது இப்படி சொல்லியிருப்பாரா? இன்னைக்கு போய் புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் ஒரு ஆளை வச்சு, ஒரு ஆள் என்னன்னா கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்றாங்க, இன்னொரு ஆளை வச்சு போட்டு விடு அந்த 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 ஸ்தானத்துல. அதாவது நம்மளை சுத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, நம்மளை அவருக்கு உகந்தவர்களாய் உருவாக்க. அதான் என்னுடைய டெஸ்டிமனி ஆரம்பத்தில் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், எனக்கு வேஸ்ட்ன்னு சொன்னாங்க நான் 12th படிக்கும்போது. ஆமென். இப்போ அந்த சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க சிலர். இந்த வேஸ்ட்டை தான் கர்த்தர் யாரா மாத்தினார் தெரியுமா? டேஸ்டா மாத்தினார் சொல்லிட்டு சொல்லுவேன். தேவன் ஒருவனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உடைக்கிறதுக்கு சிலருக்கு கர்த்தர் கான்ட்ராக்ட் கொடுத்து விடுவார், அக்ரிமெண்ட் போட்டு தான் விடுவார். அதனால ஒரு நாள் எல்லாம் கான்ட்ராக்டரை மாற்ற முடியாது. ஆமே. உங்களை யாராவது உடைக்கிறாங்கன்னா பார்த்துடுங்க, ஆண்டவரே இந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருக்கீங்க, இவருக்கு சுத்தியல தவிர வேற ஒண்ணு எடுக்க தெரியாது. ஆனா அது நடுவில் சில எல்கானாவை வச்சு போட்டு விடு. ஆமே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். உடைத்தீ சிச்சித்தீ உடமேட்டே. ஆமே. இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வேற 5 சொல்லிட்டேன், 5 டைட்டில். நமக்கு பாயிண்ட்லாம் முக்கியம் கிடையாது, தேவ பிரசனம். நான் ஜெயிக்க என்ன செய்யணும்ப்பா? நீ உட்காருடா அப்படிங்கிறார். நான் எழும்புறேன்டாங்கிறார். நீ உட்காரு, நான் எழும்புறேன். ஆண்டவரே எனக்கு முடியல, நீ உட்காரு, நான் செய்யறேன் உன் பலவீனத்துல. ஆமே. என் பல கூடனமா. ஹalleluya. என்னவரே என்னவரே என் மணவாளரே என்னை பிரியலே. அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். சத்துருவுக்கு காலத்தையே கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல சத்துருவை பேசவே விடல. தேவனே சத்தமிடாம ஓடிரு அப்படின்ட்டார். பேசவே விடல, பேசவே விடல. அதனாலதான் பேதுருவை வச்சு மெதுவா பேச பார்க்கறான். எனக்கு பின்னாக போ சாத்தான். ஒரு டயலாக் மேல சாத்தான் பேசக்கூடாது. இது வண்டி வண்டியா பேசிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா ஒரு டயலாக்கு மேல அவன் பேசக்கூடாது. அவன் எங்க கிடக்கிறவன்? மண்ணு தின்னக்கூடியவன். ஆமே. அது அவன் பேச. எப்படி நீ பார்க்கலாம், பார்க்கலாம், அதை நீ எப்படி செய்யற பார்க்கலாம். ஆமே. இப்படிதான் ஒரு நாள் இருக்காங்களான்னு தெரியல, இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்பா அப்பா இறந்து அடுத்த டிசம்பர், நவம்பரில் அப்பா இருக்கிற டிசம்பர் 1st கம்யூனியன். அப்போ ஒரு சர்வீஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனியன் நடத்தணும். கம்யூனியன் வேற பாஸ்டர்ஸ் அப்போ வருவாங்க. இதெல்லாம் நம்ம தானே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பயங்கர ஒரு பக்கம் சென்டிமெண்ட், இன்னொரு பக்கம் அப்படி அழுக, இன்னொரு பக்கம் தூக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு நான் இப்போ அந்த சைடு, இந்த சைடில் ரூமில் தான் தூங்கிட்டு வந்து கதவை டன்னு தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு, நான் லூசிஃபர் அப்படின்னா. எனக்கு வேற தூக்கம் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் லூசிஃபர், நான் ஒரே அடிட்டமா.
அதுல அவன் சொன்னான், இன்னும் ஒரு அப்போ 4:30 ஆச்சு, 5 மணிக்கு உன் உயிரை நான் எடுக்க போறேன். எடு, இதுல இருந்து இப்போ உயிரை எடு பார்ப்போம். அவனை பேசவே உடல்ல. நம்ம உடனே மைக் எடுத்து சொல்லு, எங்க இருந்து வந்திருக்கிற, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அப்புறம் எவ்வளவு நாளா உள்ள இருக்கிற, உள்ள எல்லாம் கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா. அவனை பேசவே விடக்கூடாது. உங்க வாழ்க்கையில் அந்நிய சத்தம் வரவே விடக்கூடாது. ஆமே, அவ்வளவுதான். இது தரையில கிடக்கிற பாம்பு இப்படி வந்துட்டு ஏவாள்கிட்ட அவ்வளவுதான். அக்கா சொல்லுங்க, இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? என்ன சாத்தான் பேசுவான் பேசுவான். நேரா பாத்தீங்களா, ஆண்டவர் பாத்தீங்களா, 1 2 3 ஓடு, அவ்வளவுதான். ஆமே, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி இதுக்கு உத்தரவு கொடும். ஆமே, நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பட்டினியா இருந்தாலும் நான் அவர் பிள்ளைதான், அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம். ஆமே, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் எந்த இடத்துல அசதி வருதோ அந்த இடத்தை தான் அவன் பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமை. அந்நிய சத்தங்கள் நமக்குள்ள இருந்து வருங்க, பேதருக்குள்ள இருந்து வந்து இல்ல, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கொஞ்சம் மாம்சிகத்துக்கு இடம் கொடுத்தாலே நமக்குள்ள இருந்து, ஏய் உண்மையே சொல்லு, நீ ஜெபம் பண்ண அவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே போதும்ல. நம்முடைய பெயர்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல, ரொம்ப ஆட்டம் கண்டுருவோம்ல. ஏய் இத்தனை வருஷம் தாண்டிட்டு இனி உனக்கு கிடைக்குமா? அந்நிய சத்தம் இல்ல, அசதி. அந்த அந்நிய சத்தம் எனக்குள்ள கேட்கவே கூட. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கடிந்து அப்புறப்படுத்துங்கள். நீ பிள்ளைங்கிற அதிகாரம் இதுக்கு மேல எல்லா வரங்களை விட மேலானது நீ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அந்நிய சத்தங்கள் கேட்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் இயேசு அப்படிதானே கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தா. அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோல்ல இருக்கனால அவர் டைரக்டா அடிச்சிட்டாரு. ஏன்னா ஐ ஆம்ங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஹல்லேலூயா. அத பத்மவல்லியார் ஆண்டி சொல்லுவாங்கல்ல, நாம நம்மள சொல்லும் போதே அவரை சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஐ ஆம் ஜான்சன். ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? ஐ ஆம் யாரு? கர்த்தர். அவரை சொல்லிட்டு தான் சொல்றோம். அதனால அவரை சொல்லி இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூய ஆவியாலே. ஆமென் ஆமென். இதை சொல்லும் போதுதான் ஒரு தேவ மனிதர்கிட்ட வந்து ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு நபரை கொண்டு வந்தாங்களாம். அவர் வந்து இயேசு நாமத்துல போ, அது போகல. சரி நான் போறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி போறாரு. அப்படி போகும்போது ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க, ஏங்க அதை நீங்க துரத்துல? இங்க பாரு, அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தான், நான் சொல்லிட்டேன், இனி அது போகலைன்னா பிரச்சனை அவர் பார்த்துப்பார். அவ்வளவுதான். சிலது வந்து போகாது. நான் சொல்லிட்டேன், நான் கமாண்ட் கொடுத்துட்டேன், இனி அது போனா அதுக்கு நல்லது. நான் சொல்லிட்டேன், எனக்கு அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் எனக்கு வேற ஊழியம் இருக்கு, 1000 வேலை இருக்கு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? மீட்டிங் எல்லாம் முடிச்சு, எல்லா மீட்டிங் முடிச்சு அவர் கார்ல ஏற போறாராம். இது நேரம் வந்து நிக்குது. திருப்பி நம்ம இருந்தா 2 கூத்து கொடுத்துருப்போம். அது சொல்லுது, நீ ஒரு வாட்டி கூட சொல்லணும். பாரு, உனக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான், ஒழுங்க இல்ல, நீ ஒரு வாட்டி கூட சொல்லு, நான் போறேன். நீ அப்படி போண்டா இரு. ஏன்னா தெரியும் வேர்டு வந்துட்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லி சத்துரு இன்னும் துணிஞ்சிட்டு இருக்கிறானா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கை வல்லமை அவன் பார்க்க போறான். மோசே சொன்னதும் பார்வோன் கேட்டானா? கேட்கல. ஆண்டவர் பார்த்தார். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அடுத்து அப்படியே சாப்டர் மாறும். கர்த்தர் பார்வோன் இருதயத்தை நீ கேட்கண்டா, நீ இரு, ஒழுங்கா தண்ணி ரத்தமா மாறும் போதே நீ விட்டு இருந்தேன்னா வேற
ஹalleluya. சில நேரத்தில் ஆண்டவரே எவ்வளவு ஜெபம் பண்ணியும் இந்த போராட்டம் மாறலையே. போராட்டம் மாறலன்னா போராட்டம் உனக்கு இல்ல, போராட்டம் அதுக்குதான். நீ அனலாயிரு. ஆமென். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ. நேற்று இரவு சொன்ன வார்த்தையே ஒரு விசை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சகரியா 10:3 வாசியுங்கள். மேய்ப்பருக்கு விரோதமாய் என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும்னா நம்ம யாரா மாறணும்? சிறந்த குதிரை. யுத்தத்திலே சிறந்த குதிரை. நான் ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், நான் குதிரையாய் அவரை சுமக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், குதிரையா. அதான் கர்த்தர் தம் மந்தையை விசாரித்து, மொத்தத்தில் சொல்லணும்னா அவர் ஆட குதிரையா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஏங்க சிங்கம் ஆடா வந்து ஆட, புரியுதா நான் சொல்றது? ஆமென். சிங்கம் ஆடா வந்து ஆட குதிரையா மாத்தி, இந்த குதிரைக்கு மேல இருந்து அந்த சிங்கம் ஜெயிச்சு, ஆமென் ஆமென். இந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க. இந்த குதிரையை குறித்து ஆமென் நேற்று சொன்னோம். ஆடுக்கும் குதிரைக்கும் அது ஏணி வச்சா எட்டாது. யுத்தத்துக்கெல்லாம் ஆடை கொண்டு போக முடியுமா? கொண்டு போகலாம், யுத்தம் முடிச்சிட்டு. ஆமென். யுத்தத்துக்கு குதிரை குதிரை கர்த்தர் உருவாக்குற. அதான் தம் மந்தையை விசாரித்து வந்து விசிட் பண்றார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா ஆடு சைஸ் சின்னது, குதிரை சைஸ். அதை கொஞ்சம் பிராக்டிக்கலா பிடிச்சு இழுத்தாலே, பெருசாகணும்னு என்ன செய்யணும்? பிடிச்சு இழுக்கணும். சின்னதாக என்ன செய்யணும்? அவர் சின்னதாகி வந்தார், சின்னவனை அவர் பெருசாகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சிறந்த குதிரை. இந்த குதிரையை குறித்து கர்த்தர் யோபு கிட்ட பேசுவார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் நீங்க வாசிங்களா. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாய். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாய். அதன் அர்த்தம் என்ன? அந்த வீரியத்தை கொடுத்ததுன்னா அடுத்த வார்த்தை, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. அந்த குதிரை கணைக்கிற சத்தம் கேட்டாலே, பார்வோன் ரதத்துல குதிரையை பூட்டி வரும்போது அந்த குதிரை கணைக்கிற சத்தத்தை கேட்டோன்னு இங்க எல்லாருக்கும் பல சத்தங்கள் வந்தது. அது கணைக்கிற குமுறல், அது தொண்டையில குமுறலை வைத்தாயோ. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல இந்த குதிரைய வெட்டுக்கிளியை மிரட்டுறது மாதிரி மிரட்ட முடியாது. நீ ஆடா இருந்தா மிரட்டுவான். நீ யுத்தத்துல உன்னை சிறந்த குதிரையா நிக்க வைக்கிறார். ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போவாயானால் ஒன்ன நான் வேற லெவல்ல வச்சிருக்கிறேன். ஆமென். அடுத்த வார்த்தை 21 வாசிங்க. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை, ஒருத்தன் ஆயுதத்தை தரிச்சிட்டு நிக்கிறானா இது ஒளித்து ஓடாது. பொதுவாகவே பாருங்க, யானையை கூட அல்லது எந்த மிருகங்களாகட்டும் இந்த கன் சவுண்டு, ஃபயர், புகை இதெல்லாம் பார்த்தா என்ன ஆயிரும் தெரியுமா? ஓடும். ஆனா யுத்தத்துக்கு நிறுத்தப்பட்ட குதிரை ஒருத்தன் ஆயுதத்தை பிடிச்சு நிக்கும் போது அது எதிராதான் ஓடும். 22வது வசனம், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும்
அடுத்த வார்த்தை தான் சூப்பர். பயப்படு, பயப்படுதலை அலட்சியம் பண்ணு. ஆமென். எங்க அந்த நெப்போலியனுக்கு ஒரு குதிரை உண்டு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த நெப்போலியனுடைய குதிரை 8 முறை காயப்பட்டது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன், எனக்கு அழுக வந்துட்டு. 8 முறை காயப்பட்டது யுத்தத்துல. அதுல ஒரு முறை கூட அந்த குதிரை தன் மாஸ்டரை கீழே போடலேன்னு இருக்கு. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே நம்ம மாஸ்டரை தட்டி விட்டுட்டு. அதனால நெப்போலியன் குதிரை அவ்வளோ ஃபேமஸ். எனக்கு கால் அடிபடும், கால் அடிபட்டுன்னா அந்த பெயின் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டுனா மேல இருக்கிற நெப்போலியனை கீழே போடணும். இல்ல இப்ப நான் என் வலியை பார்க்க கூடாது. ஆமென். அது பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். எதிரி சத்துரு எப்படி இருந்தாலும் தாவீது அலட்சியம் பண்ணினானே, கோலியாத்தை அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து. அடுத்த வார்த்தை, எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து ஆட்டுக்கு பாம்பு பக்கத்துல கடந்தா கூட தெரியாது. அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஆட்டின் மேல ஒரு வாசனை கலந்த ஒரு தைலத்தை பூசுவார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. ஆடை மேய விடும்போது புற்கள் கடையில பாம்பு கிடக்கும். இது ஆட்டுக்கு தெரியாது. ஆடுக்கு புல்ல பார்த்தோம்னா நம்ம போகல அப்படி. ஆனா இடையில மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த எந்த ஒரு ஸ்மெல், ஒரு டைப் ஆஃப் ஸ்மெல் பாம்புக்கு பிடிக்காது. அந்த அந்த வாசனை கொடுக்கிற தைலத்தை எடுத்து இந்த ஆட்டு மேல பூசி விடுவார். ஆமா, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாசனையோட இப்போ இந்த ஆடு போகும்போது இந்த ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த புற்களுக்கு இடையில இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? விலகி போடும். இது தாவீது தன் ரியல் லைஃப்ல அனுபவித்து சொல்றார். சத்துருக்களுக்கு, எனக்கு பந்தி கடையில எல்லாம் சத்துருக்கள் இருக்கிறான், ஆனா நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால். இது ஆடு. ஆனா கர்த்தர் குதிரையா மாற்றும் போது தூரத்திலிருந்தே மோப்பம் பிடிக்கும். சில பிரச்சனை வருது, தூரத்துல இருந்து சபை இப்படி மாறணும். காலத்தை அறியணும், காலத்தை அறியணும், நாட்களை அறியணும், நம்மை சுற்றி சம்பவிக்கிறவர்களை அறியணும். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். அவர் யுத்தத்தில் அது ஆயத்தமாகணும். டெய்லி அப்பா என்ன நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. சில காரியம் நமக்கு அறியாது. மோப்பம் பிடிக்கலன்னா யோனாவை மாதிரி கப்பலின் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். மேலே என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? ஜப நடக்கு. அது கடையில் பார்த்தா நம்ம ஆளு தூக்கம். தூங்குறவன் அப்படியே தூக்கியே போட்டாங்க. தூரத்தில் சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் மோப்பம் பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் உருவாக்குவார். எந்த மண்ணை ஒரு குயவன் நினைச்சா எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்க முடியும்? அது போலதான் தமது மந்தையாகிய யோதாவை கர்த்தர் விசாரித்து யுத்தத்தில். ஏன் ஆண்டவர் இன்னும் செய்ய இல்லை? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில் நான் தெரிந்தெடுத்த குதிரை நீதான். ஆனா குதிரை என்ன ரெடி இல்லை. யுத்தத்துக்கு போகும்போது குதிரை காய்ச்சல்ல படுத்து கிடந்தா, ராஜாவே தொட்டு பாருங்க, காய்ச்சல். குதிரை ஆரோக்கியமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியும். ஏன்னா யுத்தத்தை தூரத்துல இருந்து நம்ம மோப்பம் பிடிக்கிறதெல்லாம் வேற. யுத்தத்தை ஆண்டவரே அப்ப மூக்குல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறாரு. வீட்டுல குதிரை மூக்கு எடுத்து வச்சிடாதீங்க. நம்ம டேஸ்ட் மாறுது, எல்லாம் மாறுது. அந்த குதிரை பயப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? அதன் மேல் பயணிக்கிற ராஜா.
நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தா எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏ மேஜர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கோடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆமென். இப்ப எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு, அதாவது நம்மில் நம்ம இவ்வளவு நாள் சுமந்து வந்த இனியும் சுமப்பார். ஆனா யுத்தம்னு வரும்போது அவர் நம்மில் பயணிக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க அதுக்கு கீழே அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். நீங்க கேட்காதவங்க நேற்று நைட்டு உள்ள சாட்டர்டே வர்ஷிப்பை கேளுங்க. யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி இஸ்ரவேல் வம்சத்தாரை 12 கோத்திரத்துல 1 குதிரையா தெரிந்தெடுத்து மீதி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார். அப்படிதானே ஒண்ணு தெரிந்தெடுத்தார். ஆனா ஒரு சின்ன காயம் வந்ததும், ஆமென், ஹல்லேலூயா. நெப்போலியன் யாருங்க? இந்த குதிரைக்கு முடியலைன்னா இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்கிறவன். இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்க போகிற நெப்போலியனை சுமக்கிற குதிரையை 8 முறை அடிபட்ட பிறகும் தன் மாஸ்டரை நான் கீழே விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நான் விசிட் பண்றார். இன்னைக்கு அவர் விசிட் பண்றார். அவர் நிற்கிறார். நான் யுத்தத்தில் சிறந்த குதிரையா. அவர் நம்மில் பயணித்து அத்தனை எதிராளிகளையும் அவர் வீழ்த்த விரும்புகிறார். சேனையதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் மகிமைகள். எல்லாரும் கைகளை தட்டி சேனையதிபன் நம் கர்த்தருக்கே. எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். அற்புதமே தம் அண்ணனுக்கு அதை அறிந்து ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். அப்படி சபையே ரிமமலரோ ரோரே ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் சத்தமாய் சொல்லோ. ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே தீர்க்க சோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் ஓஹோ தன்மை தேற்றுகிறார். என்னும் வாக்கு மாறிடாரே என்று ஆர்ப்பரி சமய கைகளை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ. ஆர்ப்பரி சபையே ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை உடாராமா கல ராஜுடாராம். அவே சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. துதி சாட்சி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஆமென், ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ. தலைக்கு மேல கையை தட்டி ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட
சத்ருவின் கோட்டை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தோடிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. ஓ ராமமாலா தொடரே சகவ பிரார்த்தனரே, சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து, ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. Hallelujah, 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 hallelujah. சபையே, உன்னை யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் நிறுத்தி உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. Jesus, Jesus, ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, ஜெய ஆமென். ஜெயமாக ஜெய கீதங்கள், ஜெய அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெய ஜெயம் அல்லேலூயா, ஓ ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் அல்லேலூயா, இயேசு நாமத்திற்கே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் நீர், எங்களுக்கு எல்லாமே நீங்கப்பா. இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோட அநேக காரியங்களை கொண்டு பேசினீர். கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் எவ்வளவு மேன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பரிசுத்தவான்கள் பிரவேசிக்கும் போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும். ஒரு நபர் கூட அதை இழந்துடக்கூடாது. எங்களை ஜெயமாய் நடத்துகிறவர் நீ. எங்க பலவீனங்கள் உமக்கு தான் தெரியும், எங்கள் குறைகள் உமக்கு தான் தெரியும். உங்க கிருபையை மட்டும் நம்பி சார்ந்திருக்கிறோம். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. நாளைக்கு அந்த பரிசுத்தல் நீதி உள்ள ஜனம் உள்ளே பிரவேசிக்கும் போது நீங்க பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். கடைசி வரை, அந்த கடைசி லாஸ்ட் பிரீத் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் வரைக்கும், அப்போ உங்களை நாங்க பற்றி கொண்டிருக்க, சார்ந்து இருக்கு, உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அவங்க பாதத்தில் இருக்கு. கிருபை தார்,
ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேல் கிருபை இருப்பதாக. நீர் ஆளுகை செய்யும், ஜெயமாய் நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.